அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மா பண்ணுற இறால் ஊறுகாவை சப்பை கொட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஊறுகாயை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கங்க. ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கங்க. இது ரெண்டும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கங்க. இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 kg இறால் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த எண்ணெயில் அப்படியே அள்ளி வச்சிடலாம். இறாலை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. தேவைக்கு ஏற்ப உப்பும் சேர்த்துக்கங்க. சேர்த்து இறால் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். இறாலை எடுத்ததுக்கு அப்புறமா காஷ்மீரி சில்லி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கங்க. அந்த புளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கங்க. உப்பு சேர்த்துக்கங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம வரட்டி வச்சுருக்க அந்த இறால் அவ்வளோத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா எண்ணெய் கக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை எண்ணெய் கக்குன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கோல்டான உடனே ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ நம்மளோட அட்டகாசமான இறால் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.